வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா பதிவும் உங்களுக்கு நல்லது குடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி, நீங்க WhatsAppல அனுப்பக்கூடிய கருத்துக்களாகட்டும், இல்ல கமெண்ட் செக்ஷன்ல போடக்கூடிய கருத்துக்களாகட்டும் எல்லாமே மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. உங்களுடைய அளவற்ற அன்பும், ஆதரவும் தான் இன்னைக்கு நம்மள 1,000,000 சந்தாதாரர்கள தாண்டி வெற்றி நடை போட வச்சிருக்கு. இதற்கு நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளால முடிச்சிட முடியாது. இதனால தொடர்ந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய மிக அற்புதமான, வேறு எங்கும் கிடைக்காத விலைமதிப்பில்லாத தகவல்கள் உங்களை வந்து சேரும். இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலுமே வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றவாறு நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். அதற்கான சக்தியும், அதற்கான திறமையும், அதற்கான தெளிவும் நம் பதிவின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு முழுக்க முழுக்க மீனராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. கதறி அழுது கொண்டிருக்கும் மீனராசிக்காரங்க. ஆமாம், உண்மையை சொல்லணும்னா கண்களில் கண்ணீர் தேங்கி இருக்கும் நேரம். மீனராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள், ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே பார்த்திங்கன்னா தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, சில சோதனைகளையும் வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்தித்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் இந்த பதிவு நிச்சயம் தேவை. சரிங்களா? இந்த பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது இந்த பதிவின் மூலமாக என்னென்ன நல்லது உங்கள் லைஃப்பில் வந்து சேருன்றது உங்களுக்கே தெரிய வரும். ஆகவே இந்த பதிவுக்கான முழுமையான தகவலை இப்போ நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி எல்லோருக்கும் ஏற்றது, எல்லோருக்கும் மாற்றத்தை தரக்கூடியது, அனைவரது வீட்டிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பொருள். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற மூலிகைகள் அந்த அளவுக்கு மிக பவர்ஃபுல்லான மூலிகைகள். ஒவ்வொரு மூலிகைகளுமே அதிர்வலைகள், நல்ல அதிர்வலைகளை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆகையால் தான் நம்பி இதை நம்ம கொடுத்தோம். நம்மளும் வீட்டில் இதை தான் பயன்படுத்துகிறோம். நல்ல மாற்றங்கள் இருக்குன்றனால சொல்லியிருந்தோம். வாங்கினவங்களும் அதே ரிவ்யூ தான் கொடுத்தீங்க. இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க. புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பர் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தப்பாக ஒரு நம்பர் மாற்றி சேவ் பண்ணிங்கனாலும் வேறு யாருக்காவது ஃபோன் கால் போயிடும், நான் மெசேஜ் போயிடும். இந்த நம்பருக்கு கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிங்கன்னா போகாது, உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும். ஏன்னா இது நம்ம வாட்ஸ்அப்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். தெளிவாக நான் சொல்லிடுறேன். சரிங்க, மீனராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் நிறைய குழப்பங்கள் உங்களுடைய லைஃப்பில் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய தேடல்கள் இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு தெளிவும் உங்களுக்கான பாதையும் சரியாக கையில் கிடைக்கணும். அதை நீங்கள் கையில் பிடிக்கல அப்படின்னா இன்னும் இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் பல குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள். இன்னும் மனவேதனைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் என்னும் திருமணம் கூட்டாளி ஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 2க்குரியவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. உங்களுக்கு 9க்கு உரியவர், பாக்கியத்தை தரக்கூடியவர். தற்பொழுது 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். இதுவரை சந்தித்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜென்ம சனியினுடைய அந்த தாக்கத்தை நீங்கள் அடைந்து கொண்டு இருந்தாலும், அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நேரம் குழப்பங்களும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும். பணம் ரீதியான பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும். ஏற்கனவே மீனராசிக்காரர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், குணநலன்கள் எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பாங்க, இப்போது கடந்த காலகட்டத்தில் இவங்களுடைய லைஃப்பில் பெரும்பாலும் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது எல்லாமே தெளிவாக ஒன்று விடாமல் நம்ம போன பதிவுகளில் சொல்லியிருந்தோம். ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. எல்லா நாடுகளிலிருந்துமே நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கான்னு சொல்லி கடல் கடந்து பல நாடுகளுக்கு நம்மளுடைய பதிவுகள் போயிருக்கு. எல்லாருடைய மனசிலும் இடம் பெற்றிருந்தது. ஆகவே மீனராசிக்காரர்களுடைய அந்த எதிர்கால வாழ்க்கை எவ்வளோ இம்பார்ட்டன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் கடந்த காலத்தில் அலட்சியத்தால் நீங்கள் செய்த விஷயங்கள் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐயா, மீனராசிக்காரர்களுக்காக ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த பழக்கம் இல்லைன்னா இனிமேலாவது உங்கள் லைஃப்பில் இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா உண்மையிலுமே சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடலாம். என்ன தெரியுங்களா? நீங்கள் செய்த சில தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ
அது தவறாக இருக்கும் பட்சத்தில், அது உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்தில், அல்லது யாராவது உங்க முன்னாடி அது தவறுன்னு சொன்னாங்கன்னா, உண்மையிலுமே தவறுனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும், திருத்திக் கொள்ளக்கூடிய குணநலனும் உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே மீனராசிக்காரர்கள் அவங்களுடைய லைஃப்ல அடுத்த கட்ட வாழ்க்கையில நல்ல இடத்த அடைவாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, காரணம் இல்லாமல் நான் சொல்லலை. மீனராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் அது அலட்சியத்தின் பேரிலோ, அல்லது அவசர முடிவோ, அல்லது குழப்பத்தில் எடுத்த முடிவோ, அல்லது ஒருவரை கண்மூடித்தனமான நம்பிக்கையின் பேரிலோ நீங்கள் எடுத்த சில முடிவுகளும், நீங்கள் செய்த சில செயல்களும் தவறாக முடிந்திருக்கும். அது உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கும். இதை ஏன்டா நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்திருக்கும். பட் ஆனால் வெளியில் அவங்க மேலே காரணம், இவங்க மேலே காரணம்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், ஒரு விஷயம் நம்ம தவறு, இங்கே மனிதர்கள் தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை மீறி கூட சில நேரங்களில் தவறுகள் நடக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதில் தான் இருக்கிறது அவர்களுடைய எதிர்கால முறை, முன்னேற்ற முறை. ஆகவே மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம், இதற்கு முன்னாடி நீங்கள் செய்த தவறுகள் என்னன்றது வேறு ஒரு நபர்களால் உங்களுக்கு தெரிய வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு உறுத்தும் இந்த நேரத்தில். ஆமாம், இந்த டைமில் நம்ம பண்ணதெல்லாம் இப்போ நம்ம யோசிக்கிறோம், அந்த டைம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கணும்னு சொல்லி. அது வேலை ரீதியாகவும் இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது உறவுகள் ரீதியாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது இனி வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய மாற்றங்கள். நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், ஐயா இந்த வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன விஷயத்தை யோசிக்கிறீங்களோ, இன்றைக்கி எதிலெல்லாம் கை வைக்கிறீங்களோ, எதிலெல்லாம் கால் பதிக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ, இதை அனைத்தையும் தான் உங்களுடைய வருங்கால சந்ததி அனுபவிக்க போகுது. அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். மீனராசிக்காரர்கள், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கான வார்த்தை. எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நீங்கள் செய்த பல விஷயம், பெரும்பாலும் மீனராசிக்காரருடைய லைஃப்பில் பாருங்கள், சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, இவர்கள் செய்த செயல்கள், இவர்கள் பேசிய பேச்சுக்கள், இவர்கள் எடுத்த முடிவுகள் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கும். ஆமாம், அது மீனராசிக்காரர்களுக்கே தெரியும் நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது. ஆகவே இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது, இது பொறுத்து உங்களுக்கு. ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் இருக்கும். அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலும் சிலருக்கு நல்லதுக்கான அமைப்பும் இருக்கும், பலருக்கும் இதில் பல சோதனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஆகவே இப்போ கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பொதுவான கணிப்புகளாக இருந்தாலும், இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே இந்த சில கருத்து வேறுபாடு, அதுவும் இப்போ கடந்த காலம், இப்போ ரீசண்டாக அதிகமாக இந்த மீனராசியில் பிறந்த கணவனாகட்டும், மீனராசியில் பிறந்த மனைவியாகட்டும், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சண்டைகள் வந்துட்டுருக்கும், இப்போ வாக்குவாதங்கள் ஏற்பட்டுருக்கும். இவ்வளோ நாளாக அன்பாக பாசமாக இருந்து உங்களை எக்ஸாம்பிளாக சில இடத்துல காட்டியிருப்பாங்க. பாருங்கள், கணவன் மனைவினா இப்படி இருக்கணும், அங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களை சொன்ன உங்களுக்குள்ளேயே இப்போ சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்குள்ளேயே அந்த மன அழுத்தங்கள் வர, ஏன்னா ப்ரெஷர், டென்ஷன், இந்த கோபம், கட்டுப்படுத்த முடியாத கோபம், இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு தற்பொழுது அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? செவ்வாய் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு படிப்படியான பணவரவுக்கு உண்டான சில வழிகளும் இந்த நேரத்தில் தோன்றும். அதே போல் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் கோபம், எரிச்சல், ஆக்ரோஷம் இதெல்லாம் அதிகமாக காணப்படும். முடிவுகளை எடுக்கும்போது மிக மிக கவனமாக எடுக்கணும். ஜென்ம சனியும் இருப்பதால் மன சங்கடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக்கிடுவீங்க இந்த நேரத்தில். ஆமாவா? அது நீங்கள் ஒத்துக்கலினாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க இந்த நேரம் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, என்ன இந்த இப்போ வர வர சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுற அப்படின்ற ஒரு வார்த்தை மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் யாரேனும் ஒருத்தராது இந்நேரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேலை, குடும்பம், உறவு, நண்பர், காதல், இது போன்ற விஷயங்களில் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா இடத்துலையுமே, வேலைக்கான இடம், குடும்பத்திற்கான இடம், நண்பர்களுக்கான இடம், உறவுகளுக்கான இடம், இந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே கோபத்தை காட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த நேரம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள்.
இந்த டைம் இப்போ நான் சொன்ன இங்கே எல்லா இடத்துலையும் யாரோ ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபம், டென்ஷன், எரிச்சல், ஆக்ரோஷம் இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையிலே நம்மக்கிட்ட ஏன் இதை பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட ஏன் இதை பண்ணுறாங்க, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட் போகும். கோபம் அதிகரிக்கும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வந்து ராசியை பார்ப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது என்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த பஞ்சம் இருக்காதுன்ற அமைப்பை இந்த நேரத்தில் தற்பொழுது சனி பகவான் தாக்கம் இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முயற்சியால் தான் அதை நீங்கள் உண்மையாக்கிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு கிரகம் நல்லதை கொடுக்கலாம், இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் உள்ள சில கிரகங்கள் அதற்கான பலன்களை கொடுக்கும்போது இந்த நல்லது தடுத்து நிறுத்தப்படலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் எப்போவுமே. அதே போல் அதீத செலவுகள், தேவையற்ற செலவுகள், மீனராசிக்கார நண்பர்களே, கையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்துட்டா உடனே அதுக்கு ஏதாவது ஒரு செலவு ரெடியாக இருக்கும். செலவுகள் ரெடியாக இல்லைனாலும் நீங்கள் எப்படி தெரியுங்களா, ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணுறதோ, ஏதோ வெளியே போகிறதோ வர்றதோன்னு அப்படியே இருந்த நபர்கள். அதனால் இப்போ பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நேரத்தில் கூட உங்களுக்கு கொஞ்சம் கையில் பணம் வந்தாலும் திரும்பியும் அதே பழக்க வழக்கத்தால் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேமிப்பு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால், இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் திருமணம் ஆகிய நபர்களாக இருந்தீங்கன்னா, தம்பதியாக இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு கணவன் பேச்ச மனைவி கேளுங்க, மனைவி பேச்ச கணவன் கேளுங்க. 2 பேத்துக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. இந்த காலகட்டம் வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஆரம்பிக்க தலைதூக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, மற்றவர்களுடைய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, 3வது நபர்களை லைஃபுக்குள்ளே உள்ளே வர அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை லைஃப்குள்ளே கொண்டு வந்து விட்ருவாங்க. பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. கணவன் மனைவிக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. எவ்வளோ சண்டை பிரச்சனைனாலும் நீங்கள் அதை சரி பண்ணிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்கணும். இதில் 3வது நபர்களுடைய பங்கு வேணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே அந்த சண்டை பல மடங்கு அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு இல்லாத அக்கறை இங்கே யாருக்குமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு உள்ள பயபக்தி இங்கே வேறு யாருக்கும் கிடையாது. அப்போது உங்கள் லைஃப் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க. உங்கள் லைஃபுக்கான முக்கியத்துவம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். இங்கே நீங்கள் பிரிஞ்சு போனால் இங்கே யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. சந்தோஷம் தான் படுவாங்க. நிறைய அப்படிப்பட்ட நிறைய நபர்கள் இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளேயே, ஃபேமிலிக்குள்ளேயே, சொந்த பந்தங்களுக்குள்ளேயே இருக்காங்க. எப்படா பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி. ஆகையால் இக்காலம் கலிகாலமாக உள்ளது. மீனராசிக்காரர்கள் வெகுளியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் திரும்பியும் பட்ட காலிலே படுன்ற விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக மாறுங்க. எந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கோன்றதை பார்த்துக்கோங்க. இதனால் நம்ம நெகட்டிவாக மாறி மற்றவங்களை ஏமாற்றணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும், நம்ம விழிப்புணர்வாக இருந்துக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஆகவே மீனராசிக்காரர்கள், திருமணமான நபர்கள் சண்டை, ப்ராப்ளம், வாக்குவாதம் இதுக்கெல்லாம் இடம் தராதிங்க. எது மைனஸோ அதை நடக்க விடாமல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் புத்திசாலி, நீங்கள் தான் உண்மையிலுமே அறிவாளி. சரிங்களா? வீக்கான நபர்கள் யார்? ஈஸியாக அந்த நேரத்தில் மற்றவர்கள் நினைக்கக்கூடிய கெட்டதுக்கு ஆளாக்கி விடுவார்கள். அவர்கள் தான் வீக்கான நபர்கள். அவங்கள யார் எப்படி வேணாலும் ஆட்டி படைச்சிருவாங்க. ஸ்ட்ராங்கான நபர்கள் யாருன்னா, உங்களை சுற்றி யார் உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருந்து மற்றவர்கள் உங்களை வீழ்த்த வந்தாலும் அவர்கள் நினைக்கக்கூடிய எந்த நெகட்டிவான விஷயத்தையும் பண்ண விடாமல் தடுத்துட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் பவர்ஃபுல்லான நபர்னு காட்டக்கூடிய ஒரு நேரம். அதுதான் உள்ள அந்த மனித சக்தின்றதுக்கான பவர் எவ்வளோ இருக்குன்றதை காட்டுறதுக்கான நேரம். ஆகவே இந்த நேரம் மீனராசிக்காரர்கள் உங்களை கையாள வேண்டிய நேரம். உங்களை நீங்களே கையாளணும். நாம் எப்படிப்பட்ட நபர், எந்த மாதிரி சிந்தனைகள் இந்த நேரத்தில் நம்மளுக்குள்ளே உதிக்குது, நாம் எதை பற்றி யோசிக்கிறோம், எந்தெந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், மீனராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் அதிகரித்த நேரம். பாக்கியாதிபதி தனக்கு 11ஆம் இடத்தில் அமர்வதால் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் இந்த ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் இந்நேரம் மீனராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. வேலைக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அதே போல் இந்த காலகட்டம் அவசரப்பட்டு எந்த வேலையும் விட்டுறாதீங்க. நீங்கள் இருக்கிற வேலையில் கண்டிப்பாக அந்த வேலை இந்த காலகட்டம் உங்களுக்கு மன திருப்தியை தராமல் கூட இருக்கலாம்.
எப்படா இந்த வேலையை விட்டு நம்ம போவோம், வேறு ஏதாவது நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்ற ஏக்கம் இந்த நேரம் அதிகரிச்சிருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அவசரப்பட்டு இந்த நேரத்தில் வேலையை விட வேண்டாம். சரிங்களா? அதே போல் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வேலை விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே போல் எங்கு சென்றாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை தான் இந்த நேரத்தில் ஏற்படும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வேலைன்னா அங்கே வேலை, அந்த வேலைன்னா இந்த வேலை, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் இந்த காலம் உங்களுக்கு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே இப்படி இருக்குது, நம்ம அங்கே போவோம் அப்படின்னு அங்கே போனீங்கன்னா அதுக்கு அங்கே இருந்ததே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சில மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஆகவே இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே மைண்டில் ஒரு செட் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகே, இந்த காலகட்டம் இப்படி அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து நல்ல நிலைக்கு போயிடலாம். இந்த நேரத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை உள்ளே கொண்டு வரலாம். குறிப்பாக ஜூலை இந்த மாதம் 28ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்குமே சூரியனின் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த கவர்மெண்ட் சார்ந்து வேலைகள் செய்கிறவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நன்மைகள் உண்டாகக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஆகஸ்ட் 13லேருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்குமே அஸ்தம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் இந்த உறவுகள் ரீதியாக, மன ரீதியாக, அதுவும் இந்த காதலிப்பவர்கள், இது போன்ற அந்த கணவன் மனைவிக்குள்ள இது போன்ற உறவுகளுக்கு இடையே மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்குது. சரிங்களா? அதே போல் நீங்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படின்றனால நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம், காதல்ன்றது நம்ம வந்து திடீர்னு அந்த வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம சில நேரத்தில் அது ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை சொன்னால் காதல்னா ஒரு அன்பு தான். அன்புக்கான பெயர் தான், மாற்று பெயர் தான் அது. சரிங்களா? அன்புன்றது இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. அம்மாக்கும் பையனுக்கும் உள்ளதும் அன்பு தான். சரிங்களா? கணவன் மனைவிக்கு இடையே உள்ளதும் அன்பு தான். அன்புன்ற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் அந்த காதல். அப்படின்றப்ப இந்த வயது ஏன்னா இப்போ இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாழ்க்கை சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இதிலெல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப கவனிப்பாக இருங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதில் நீங்கள் முக்கியத்துவம் தரணும் எப்போவுமே. ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஐயா நீங்கள் லைஃப்பை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்கே உங்களுடைய பெற்றோர்கள் ஆகட்டும், உங்களுடைய முக்கியமாக உங்கள் பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்க போகிறாங்கன்னா, உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணுன்றதை மட்டும்தான் எதிர்பார்க்க போகிறாங்க. அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், வாழ்க்கை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு உங்களுக்காகட்டும் இல்லை உங்கள் பெற்றவர்களுக்காகட்டும் மனவேதனையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நம்மளுடைய தனிப்பட்ட முடிவுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடாதா? ஆசைக்கெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட ஆசைக்கெல்லாம் முக்கியத்துவம் தரலாம். ஆனால் தற்போதைய காலகட்டம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுவும் இந்த சூழ்நிலை சனி பகவானுடைய தாக்கம் ஜென்ம சனியில் இருப்பதால் வாழ்க்கை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிற நபர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு பெற்றோர்களின் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, கலந்தாலோசிங்க. நல்லது எதை சொல்கிறாங்களோ அந்த நல்லதை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அவசர முடிவுகள் நாளைக்கு லைஃப் லாங்காக மனவேதனை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செப்டம்பர் 3 முதல் 12ஆம் தேதி வரை செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தனம், வரவு, பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பாருங்கள், சில நல்லதும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது, கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாம் ஒரே இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எந்தெந்த இடத்துல நம்ம கவனத்தை செலுத்தணும், எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்க்கணும், அந்த விஷயத்த எதில் நம்ம போய் ஈடுபடணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டானா அந்த மனிதனுக்கு எக்காலமும் பொற்காலமே. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஐயா, எல்லா காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு கிரகநிலைகள் நல்லதும் கொடுக்கும், ஏதோ ஒரு கிரகநிலைகள் சோதனைகளையும் கொடுக்கும். அது எல்லா காலகட்டமும் நடக்கிற விஷயம்தான். அங்கே அந்த கெட்டதை தரக்கூடிய விஷயத்தை நவுத்திட்டு நல்லதை மட்டும் லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சூட்சமம் தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணால் போதும். அதுதான் நமக்கு தேவை. அதுதான் எல்லா நேரத்திலும் நல்லதை கொடுக்கக்கூடியது. ஆகவே சனி பகவான் வழிபாடு இந்த நேரத்தில் முக்கியம். தினமும் காலையில் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. துப்புரவு பணியாளர்கள், உடல் முடியாதவர்கள், நடக்க முடியாதவங்க, ஆதரவற்றோர், இவர்களுக்கெல்லாம்
பார்க்கும்போது வாரத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டியாவது தேடி போய் அவர்களுக்கு தேவையான உணவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க, மனதார வாங்கி கொடுங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சொன்ன விஷயங்களை அலட்சியமாக இந்த பக்கம் கேட்டு அந்த பக்கம் விட்டுறாதீங்க, ஆள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. இப்போவும் சொல்கிற மீனராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்க வேண்டிய திறமை கொண்டவர்கள் தான் நீங்கள் ஒரு டைமில் எப்படி இருந்தீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐயா, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ண நபர், மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்த்த ஒரு நபர்கள். ஆனால் அப்படி இருந்த உங்களுக்கு பலராலையும் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். ஆமாவா? சில விஷயத்தெல்லாம் நான் சொன்ன இந்த பதிவை கேட்குறவங்களே அழுதுருவாங்க. மீனராசிக்காரர்களுடைய லைஃப்பை மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய பல பேருடைய ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்டோம். பல பேருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மேலாக பார்க்குறப்ப அவங்கள சரி நார்மலாக அவங்க லைஃப் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா மீன ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு. அங்கே லைஃப்குள்ளே கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்த்தோம்னா நம்ம கண்களில் கண்ணீர் வந்துடும். அவ்வளோ கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வேதனையும் எவ்வளோ விஷயம் அவங்க சமாளித்து எத்தனை விஷயம் விட்டு கொடுத்து சரின்னு போய் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்றது மீனராசிக்காரங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய லைஃப்பில் பார்த்த அனுபவங்கள், மனிதர்கள் எப்படின்றதெல்லாமே பார்த்து தான் இன்றைக்கி பெரும்பாலும் மீனராசிக்காரங்க தனிமையை தேடிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு டைமில் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து இவங்க எல்லாத்துக்கும் நல்லது நினச்சி எல்லாம் இவங்கள சுற்றி இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மீனராசிக்காரர்கள் தனிமையில் கொண்டு போய் விட்ட மாதிரி, எந்த உறவுகளும் பக்கத்தில் நின்று ஒரு ஆதரவுக்கு நிற்காத மாதிரி, யாருமே இல்லாத ஒரு நபர் மாதிரி தனிமையை தேடி போய் நின்றுட்டுருக்காங்க. இது நீங்கள் இல்லை. உண்மை சொல்லணுன்னா மீனராசிக்காரர்கள் நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அது நீங்கள் இல்லை. உங்களுக்கான வாழ்க்கை முறை அது அல்ல. நீங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக ஒரு குழந்தை போல் எந்த விஷயத்தையும் மனசில் பெருசாக எடுத்துக்காமல் ஒரு காலகட்டத்தில் துள்ளி குதித்து விளையாண்டுட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்த நபர்கள் தான் மீனராசிக்காரங்க. அதுதான் நீங்கள், உங்களுக்கான அடையாளம் அதுதான். இன்றைக்கி இந்த சூழ்நிலைகள் உங்களை மாற்றி வேதனைக்கு உள்ளாக்கி இருக்குன்னா இதே தான் தொடரும்னு நினைக்காதீங்க. ஐயா, எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் இருக்குது. உங்களுக்கு வந்த கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு உங்களால் வந்தால் தான் அது நிரந்தர முடிவு. மற்ற யாரால் கிடைச்சாலும் அது எப்போ வேணாலும் மாறலாம். அதை மறந்துடாதீங்க. அவை மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை இப்போ நம்ம சொன்ன இந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இந்த பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்கள் ஆள் மனசில் பதிவும் நான் நம்புகிறேன். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் சில ரிசர்ச் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எப்படி நம்ம இன்னும் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய நடைமுறையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, இதை எப்படி அனுபவ ரீதியாக சில விஷயத்தை ஃபேஸ் பண்ணால் அவங்களுக்கு எப்படி மாற்றத்தை கொண்டு வரலான்ற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் சேகரித்து இனி வரக்கூடிய காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்கள் லைஃப் லாங் பதிவாக அமையும். அவ்வளோதான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்குள்ளே அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நீங்கள் ஜோசிகாரங்களோட தேட மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ நல்லதை அடையிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். ஏன் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னா நீங்கள் வச்ச நம்பிக்கை தான், நீங்கள் கொடுத்த மரியாதை தான். இன்றைக்கி 1 மில்லியன் சந்தாதாரில் தாண்டி வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மனநிறைவாக எங்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிட்டுருக்கின்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் சிறப்பாக பதிவுகளை கொடுக்கணும்னு தோணுது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களுடைய நண்பனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக, உங்கள் சகோதரனாக, உங்கள் தம்பியாக, அண்ணனாக, உங்கள் நண்பனாக நான் கண்டிப்பாக எல்லா பதிவுகளும் உங்களுக்கு சிறப்பாக நான் கொடுப்பேன். அது அனைத்தும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்டதையும் அடித்து நொறுக்கி தூக்கி எரிஞ்சிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நல்லது நிற்கும். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தே தீர்வீர்கள். வணக்கம்.